வைக்கமா வாழை மீன் புழுக்குறதுன்னு சொல்லுவாங்க. இது வாழை மீனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிச்சு வச்சு இப்போ நான் அதை முள்ளு இல்லாமல் எடுக்கிறேன். ஏன்டா சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றது மெயினாக, அதுக்காக முள்ளு இல்லாமல் எடுக்கிறேன். மற்றது எல்லாம் நம்ம செய்யும்போது உங்களுக்கு போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்குமா. இன்றைக்கி நம்ம வாழை மீன் கொத்து பரோட்டா அடக்கா பண்ண போகிறோம். பொடி மாஸ், வாழை மீன் பொடி மாஸ். ஃபஸ்ட்டில் இதில் வெங்காயம், பச்சை மிளகா, வாழை மீன் ஊற்றுனது, தேங்காய், இங்கே ஜீரகத்தில் கொஞ்சம் கான் போட்டால் போதும், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. ஏன்னா வாழை மீனில் கொஞ்சம் உப்பு போட்டு பாவிக்கும் போது அது பிறகு 2 முட்டை. பரட்டிட்டு நம்ம அடுப்பில் ஏற்றுற வேலை தான். அடுப்பை பற்றி சட்டையை வச்சு எண்ணெய் இது கொஞ்சம் 50 மில்லி எண்ணெய் கிட்டக்கு ஊற்றணும். ஏன்னா அது பொரியணும்ல இருக்கே. ஒரு 50 மில்லி எண்ணெய் சூடாகுமே ஏற்றுக்கி இதை அப்படியே பொரியட்டு. இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிற வேலை கொஞ்சம் பொரியட்டும். இதோட இது முடிஞ்சிருச்சுமா. கிண்டி நான் பின்னாடி காட்டுறேன். போட்டதோடைய இப்போ என்ன செய்யணும், உடனே கிண்டிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டுது. அதை நம்ம எப்படி ஒரு 10 நிமிஷம் செல்லு, 10-15 நிமிஷம் செல்லு. இடையில நம்ம இப்படி கிண்டி விட்டுக்கிறோன்னு. இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி இந்த வெங்காயம் தெரிஞ்சிருச்சாக்கு, வாயில் நம்ம போட்டு மெல்ற மாதிரி பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருச்சாக்கு நீங்கள் அமர்த்தி விட்ருங்க. ரொம்ப கருகருன்னு இந்த இலக்கு கசப்புத்தன்மை கொடுக்கும். இது நம்மளோட வாழை மீன் பொடி மாசு முடிஞ்சிருச்சு. இதோடைய உங்கள் பாதத்துக்கு நீங்கள் எடுக்கிறங்க.